கச்சைத்தீவை மீட்க சீமான் ஒரு வழி இருந்தும் சொல்லியிருந்தாரு. மீனவர்களுக்கெல்லாம் அந்த கையெறி பாம்பு மாதிரி ஒண்ணு கொடுப்பதா சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சாத்தியப்படுத்த முடியுமா? நெய்தல் படை அமைப்பாராம். அதில் வந்து எந்த கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லையா, நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் போதும், கப்பல் ஓட்ட போட்டால் தெரியும். ஓகே, இது ஒன்று. நீ சோத்தை கையில் கொண்டு போகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட கையெறி குண்டை கொடுத்து விட்டுருவேன். சிங்களன் யாருன்று தெரியும், தமிழன் யாருன்று தெரியும், உன்னை தொட்டாக்கா கையெறி குண்டை போட்டு அவனை தூக்கிடுங்கிறாரு. கையெறி குண்டை முதல்ல யார் தயாரிப்பா? யார்கிட்ட இருக்கோம்? தீவிரவாதிகள்கிட்ட தான். தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய கையெறி குண்டை வந்து நான் தயாரித்து உன் கையில் கொடுப்பேன், நீ போய் ஒரு பெரிய இனப்படுகொலையை ஏற்படுத்து, சிங்களன் மீது வீசுன்னு சொல்வது ஒரு சரியான அரசியல் நகர்வா? இது எவ்வளோ முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு மரங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அலப்பறை பண்ணியிருந்தார்ல, நீ மரங்களின் மாநாடுன்னு போயிருக்கீங்க, மரத்தின் நிழலில் நீ ஏன் உட்காரல? முதல் கேள்வி. எதுக்கு உனக்கு கேரவானு? இயற்கையை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு ஏசி போட்ட கேரவானு எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல போன உடனே மறுபடியும் கிறுக்குத்தனமாக புலிகள் வந்து உள்ளே வந்ததால் வந்து அணில்களை காணவில்லை. இது எவ்வளோ வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புலிகளை உள்ளே வந்தனால அணில்களை காணவில்லை. அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு தளபதியை தொடுவதன் மூலமாகத்தான் ஃப்ரேமு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு உணவு, அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து வருமானம் வருதான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன அதில் அண்ணன் பதில் சொல்லுவார்? அந்த இடத்துல அவர் பேசின விஷயம் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குன்னா, ஏற்கனவே சர்ச்சில் போய் ஒரு அசிங்கப்பட்டார் பார்த்தீங்களா? தப்பாக படித்து அடி வாங்காத, படிக்க தெரிஞ்சால் ஒழுங்காக அப்படின்னு ஒரு காமெடியை பார்த்துருக்கோம். அதே போல் பைபிளை ஒழுங்காக வாட்சிட்டு வந்து பேசுங்க, இந்த மாதிரி பைபிளை பற்றி தெரியாமல் ஏதாவது உருட்டாதீங்கன்னு கண்டிச்சு அனுப்புகிறாங்க. இங்கே வந்தால் பாம்பு கடிச்சா கத்தாமல் இருந்தால் விஷயம் ஏறாது. இன்றைக்கி அது தொடர்ந்து ஒருத்தர் இன்றைக்கி வழக்காகவே தொடர்ந்துருக்காரு. அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை ஒரு தலைவன் பேச, இவர் பேச்சை கேட்டு எவனாவது பாம்பு கடிச்சிட்டு கம்பெனி ஒன்று செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அரசியல் தலைவர்கள் அந்த இடத்துலேருந்து அண்ணன் நகர்த்திட்டாங்க. இப்போ வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு வர்றாரு.